கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, இன்றைக்கு 7/5/2026 வியாழக்கிழமை அதிகாலை சரியாக 3 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே ஒரு செய்தியை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவுகிறார். ஆகவே நான் அந்த செய்தியை சொல்லுகிறேன். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய தேசத்தில், தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு பழைய ஆட்சி அகற்றப்பட்டு புதிய ஆட்சி ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை தேசத்தில் இருக்கிறது. இதில் இப்போது ஜெயிச்சிருக்கிற, அதாவது தனி மெஜாரிட்டி வரல, சரிங்களா? அதிக இடங்களை கைப்பற்றி இருக்காங்க. ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை இல்லை. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, தேர்தலுக்கு முன்பாக, தேர்தல் நடப்பதற்கு முன்பாக நான் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த குறிப்பிட்ட நடிகர் விஜய், அந்த விஜய் ரசிகைகள் விஜய் மட்டும் ஜெயிக்கலைன்னா நான் என் பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்துட்டு நானும் தற்கொலை பண்ணிடுவேன், அந்த மாதிரிலாம் ஒரு சகோதரி பேசி காணொலி பதிவு பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன். அது என்னை ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்தவன். சரிங்களா? அதனால் அது மட்டும் இல்லை, விஜய் தோல்வி அடைஞ்சிருந்தால் நிச்சயமாக ஏராளமான பேர் தற்கொலை பண்ணியிருப்பாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு இது அப்படின்னு சொல்லி. அதனால் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆண்டவரே, யாருமே அப்படி தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது, யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட பண்ணேன். அது என் மனசுக்குள்ளே பாரமாக இருந்துகிட்டே இருந்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆகவே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஒருவருமே தற்கொலை பண்ண விடலை. சரிங்களா? விஜய் ஜெயிச்சிட்டாரு. அது நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். விஜய் ரசிகர்கள் யாருமே தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் விடலை. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த காரியம் நடந்துகிட்ருக்கு. தனி மெஜாரிட்டி அந்த இல்லை. அப்போ ஆட்சி அமைக்க தேவையான இடம் அது ஓடிட்டுருக்கு. எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் அந்த இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. புரிஞ்சுக்குங்க. என்ன வேணாலும் செய்தி வரட்டும், ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன். சரிங்களா? கவர்னர் ஒருத்தர் இருக்கார். கவர்னர் தான் அவருக்கு அழைப்பு கொடுக்கணும், கவர்னர் தான் அதுக்கு அனுமதிக்கணும். கவர்னர் அதில் ஸ்டடியாக இருக்கார், ஸ்ட்ரிக்டாக இருக்கார். எழுத்து மூலமாக கொடுங்க, யார் யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிறத, எத்தனை சப்போர்ட், எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்னர் பக்காவாக சொல்லிகிட்டு இருக்காரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நான் அதெல்லாம் பற்றி யோசிக்கலை. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஏன் பிரச்சனையே பெரிய பிரச்சனை. சரிங்களா? அரசியல் பிரச்சனை எனக்கு கவலை, நாட்டில் என்ன நடக்குது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு பிரச்சனை இந்த பூமியில் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். அதுதான் என்னுடைய பிரச்சனை. சரிங்களா? ஆவியானவர் இன்னைக்கு என்கிட்ட பேசுனதை நான் பேசுகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சுருக்கமாக சொல்கிறேனே, எப்படி பார்த்தாலும், எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும், அன்பான தெய்வ பிள்ளைகளே, கவர்னர் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது 5 வருஷம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஒன்று நேரடியாக இருக்கும், இல்லாவிட்டால் மறைமுகமாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க. ஏன்னா கர்த்தர் அதை தான் அனுமதிச்சிருக்கிறார்.
அன்பானவர்களே, கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஆதரவா யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. அதனால தான் கடந்த ஆட்சி தள்ளப்பட்டது. இப்போ புதுசா வந்திருக்கவங்களும் அதே மாதிரி ஆட்சி, அதே மாதிரி பேட்டர்னை மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே அவருக்கு கரெக்டாக நடத்த தெரியும். சரிங்களா? மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒருவேளை அப்படி இப்படி முட்டி மோதி எடுத்து பார்த்து விஜய் சிஎம் சீட்டில் உட்காந்துட்டாரு அப்படின்னு வச்சாலும் ஆளுகை பண்ணுறது அவர் பண்ண போகிறதில்ல, கவர்னர் தான் பண்ண போகிறாரு. கவர்னர் மூலமாக ஆண்டவர் பண்ண போகிறாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை புரிஞ்சுக்குங்க. எனக்கு அதை ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். ஏன்னா போன ஆட்சியாளர்கள் எவ்வளவு காரியத்தை கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடாதபடிக்கு அதுக்கு விரோதமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன். இனி ஆண்டவர் அப்படி விட மாட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? என்னுடைய பையனுடைய திருமணத்தை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் மூலமாக கிறிஸ்தவ திருமணமாக பதிவு பண்ண விடாமல் அவ்வளோ காரியத்தை பண்ணி அப்படியே இது பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா? ஆவியானவர் என்னோடு பேசினார். ஒரு சில நாளைக்கு முன்பாக பையனுடைய திருமணத்தை கிறிஸ்தவ திருமணமாக பதிவு பண்ணு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசினார். அவன் திருமணத்தை ஏற்கனவே தமிழ்நாடு மேரேஜ் ஆக்டில் பதிவு பண்ணியாச்சு. நார்மல் திருமணமாக. ஆவியானவர் சொன்னார், நீ இதை கிறிஸ்தவ திருமணமாக பதிவு பண்ணு. ஏன்னா எனக்கு பின்னாடி என் பையனை தான் நான் நாமினியாக வச்சுருக்கேன். ஆகவே நீ இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆவியானவர் என்னோட சொன்னார். ஆகவே நான் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டேன். போய் பதிவுத்துறை தலைவர் அவங்கள பார்த்து நான் இப்படி சொன்னேன், என்னுடைய பையன் திருமணத்தை ஏற்கனவே இப்படி தமிழ்நாடு மேரேஜ் ஆக்டில் பதிவு பண்ணியாச்சு. ஆனால் என் பையனுடைய திருமணத்தை கிறிஸ்தவ திருமணமாக பதிவு பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். தமிழ்நாடு மேரேஜ் ஆக்டில் பதிவு பண்ணது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் பையனுக்குள்ள மேரேஜை உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த பேட்டர்னில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. சரிங்களா? ஆகவே அதுக்கு தேவையான அந்த ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு பாஸ்டரை பார்க்க போனேன் நேற்று. சரிங்களா? போய் பாஸ்டரை போய் பார்த்து, அவர் ஏற்கனவே ரொம்ப பிஸியாக தான் இருப்பார் பாஸ்டர். பிஸியாக இருந்த நேரத்துலேயும் பார்த்து என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன், ஐயா இப்படி எனக்கு அந்த அறிக்கை வாசித்த அந்த சான்றிதழ்கள் வேணும். அப்புறம் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிற அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் ஒரு சில தவறுகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எனக்கு இன்னொரு இதில் நீங்கள் இது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. அதில் அந்த ஆஃபீஸில் இருக்க அந்த ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்களோ அதை மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நான் கையெழுத்து ரெடி பண்ணி ஸ்டாம்ப் அடித்து வைங்க, நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டாங்க. வெளியே போயாச்சு. அந்த சிஸ்டர் என்ன பாடாப்படுத்துது. நானும் ரொம்ப நேரம் பொறுமையாக உட்காந்து சொல்லி பார்த்தேன். இது என்ன அப்படி இருக்குது, அது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ண, நாங்கள் இதுவரை இப்படி யாருக்குமே கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன பாடாப்படுத்திச்சு. சரிங்களா? ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒன்றுமே தர வேண்டாம், நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்பானவர்களே, யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாமல் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முடியாது. இனி ஆண்டவர் அதான் செய்வார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எப்படி பார்த்தாலும் சரி, விஜய் சிஎம்மாக இருந்தாலும் ஆட்சி வந்து கவர்னர் தான் பண்ணுவார். ஏன்னா பரலோகம் தான் அதை அனுபவிச்சிருக்கு. அன்பானவர்களே, கிறிஸ்தவங்க விஜய் கிறிஸ்தவர். கிறிஸ்தவனா என்னது? சொல்லவே கூடாது. அவனுக்கு கிறிஸ்தவனையே சொல்லக்கூடாது. ஆண்டவர் அதுக்கு வச்சு அதுக்குள்ள வழியை செய்வார். உண்மையான கிறிஸ்தவ ஸ்தாபனம், நான் கிறிஸ்தவ திருமணத்தை பதிவு பண்ண முடியாமல் இவ்வளவு இது முன்னால் இருந்து ஆட்சியாளர் தான் அதெல்லாம் பண்ணி வச்சது.
அன்பானவர்களே, அந்த பேட்டர்ன் எல்லாம் ஆண்டவர் உடைப்பாரு, உடைப்பாரு. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்குங்க, எழுதி வச்சுக்குங்க. 5 வருஷம் நேரடியாகவோ இல்லாவிட்டால் மறைமுகமாகவோ கவர்னர் ஆட்சி தான் தமிழ்நாட்டுல. யாரும் மாத்த முடியாது. ஏன்னா பரலோகம் தான் அதை அனுபவிச்சிருக்கு. அன்பானவர்களே, இதுக்கு மேல எவனும் நீ தற்கொலை பண்ணனா பண்ணிக்க. இனி நான் அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டோம்ல. இன்னும் அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை சொல்லிக்கு தான் இந்த காணொளி. இதை சொல்லிக்கு தான் இந்த காணொளி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.